நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப நான் சொல்ல போற கதைக்கு பேரு பணமா அதிர்ஷ்டமா. ஒரு மனிதனை உயர்த்துவது பணமா இல்லாட்டி அதிர்ஷ்டமா என்ற வாக்குவாதம் 2 பேருக்கு ஏற்படுது. அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிக்கிறாங்க. பணம் இல்லாவிட்டால் உலகில் எதுவும் செய்ய முடியாது. பணத்தை விட உயர்ந்த பொருள் இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்றான். 2வது ஆள் சொல்றான், என்னதான் பணம் இருந்தாலும் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இல்லாவிட்டால் அவன் வாழ்க்கையில உயரவே முடியாது. அதிர்ஷ்டம் என்னும் தேவதை நம்ம ஏறெடுத்து பார்க்காவிட்டால் நம் பணமும் போய் மனமும் கெட்டு வாழ்க்கையில் சோக கீதம் இசைத்து கொண்டிருப்போம்னு தம்பி சொல்றான். பணத்தால் அதிர்ஷ்ட தேவதையை வாங்கி விடலான் அப்படின்னு சொல்றான். நீ நினைப்பது தவறு. அதிர்ஷ்ட தேவதை பணத்துக்கு அப்பாற்பட்டது. பணத்தால் தேவதையின் ஒரு சிறகை கூட வாங்க முடியாது. பணமா அதிர்ஷ்டமா என்ற அறிய இருவரும் புறப்பட்டார்கள். ஒரு மலை அடிவார கிராமத்துக்கு வந்தார்கள். அங்கு ஏழை குடியானவன் ஒருவன் தன் மனைவி மக்களுடன் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் தினமும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் திண்டாடியது. 2 சகோதரர்களும் இந்த ஏழை குடியானவனும் சென்றார்கள். நண்பா, இதோ 50 பொற்காசுகள். இதை வைத்து அதிர்ஷ்ட தேவதையை விலைக்கு வாங்கி வாழ்க்கையில் உயர்ந்து கொள் என கொடுத்தார்கள். குடியானவனும் 50 பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு அதிர்ஷ்ட தேவதையை விலைக்கு வாங்க புறப்பட்டான். எங்கு வாங்குவது என்று அவனுக்கு தெரியவில்லை. காடு மேடெல்லாம் அலைந்தான். நெடுங்கூந்தலும் அழகிய கண்களும் ஆப்பிள் போன்ற கன்னங்களும் உடைய அதிர்ஷ்ட தேவதை அவன் முன் வந்து நின்றாள். அவள்தான் அதிர்ஷ்ட தேவதை என்று அவனுக்கு தெரியாது. நண்பா, எங்கே செல்கிறாய்? அதிர்ஷ்ட தேவதையை விலைக்கு வாங்குவதற்கு சென்று கொண்டிருக்கிறேன். இதோ பார், 50 பொற்காசுகள் வைத்திருக்கிறேன். அதிர்ஷ்ட தேவதை எங்கே இருக்கிறாள்? அவளைத்தான் தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். அவள் சிரித்தாள். அதிர்ஷ்ட தேவதையை உன்னால் விலைக்கு வாங்க முடியாது. வீணாக அலையாதே. இந்த பணத்தை உன் குடும்பத்துக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக்கொள். மீதி பணத்தை பத்திரப்படுத்து, தொலைத்து விடாதே. குடியானவன் வலையில் இறைச்சி கடை ஒன்றை பார்த்தான். இறைச்சி வாங்கி மீதி பணத்தையும் இறைச்சியையும் தன் கையில் பையில்லாதால் தன் தலையில் மாட்டிருக்கும் குல்லாவிற்குள் வைத்துக் கொண்டு சென்றான். இறைச்சியை கண்டு வட்டமிட்ட பருந்து கொண்டு இறைச்சியோடு பணத்தையும் லபக்கென்று தூக்கிச் சென்றது. பணத்தை பறிகொடுத்த குடியானவன் சோகமாக வீடு வந்து சேர்ந்தான். 2 மாதங்கள் கழித்து அந்த 2 சகோதரர்களும் குடியானவன் வீட்டுக்கு வந்தார்கள். குடியானவன் பணத்தை இழந்த விவரம் அறிந்து வருத்தப்பட்டார்கள். இம்முறை அவனுக்கு 100 பொற்காசுகளை கொடுத்தார்கள். நண்பனே, இதோ 100 பொற்காசுகள். இப்போதாவது விழிப்புடன் அதிர்ஷ்ட தேவதையை வாங்கு என்றார்கள். இருவரும் சென்று விட்டனர். குடியானவன் 100 பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு இம்முறையும் அதிர்ஷ்ட தேவதையை வாங்க அதே வழியில் புறப்பட்டான். அவன் முன்பு சந்தித்த இடத்திலேயே அந்த கவர்ச்சி கன்னியை சந்தித்தான். அன்பனே, வா, நலம் தானே? நலத்துக்கு என்ன குறைச்சல்? ஏன் சலித்துக் கொள்கிறாய்? அதிர்ஷ்ட தேவதையை விலைக்கு வாங்க முடியவில்லை என்றுதான். இப்பொழுது என்னிடம் 100 பொற்காசுகள் இருக்கின்றன. அதனால் தான் அதிர்ஷ்ட தேவதை சிக்குமா என்று அலைந்து கொண்டிருக்கிறேன். ஏ முட்டாளே, அன்றே சொன்னேனே நீ அதிர்ஷ்ட தேவதையை விலைக்கு வாங்க முடியாது என்று. ஆனாலும் அலைந்து கொண்டிருக்கிறாய். என்னை அலைய வைப்பது வேறு ஆட்கள். நான் சொல்வதை கேள். இந்த 100 பொற்காசுகளையும் பத்திரப்படுத்தி வை. சிறிது காலம் செல்லட்டும். அதிர்ஷ்ட தேவதையை அடைவது எப்படி என்று நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். குடியானவன் தன் வீட்டுக்கு சென்றான். மண் ஜாடி ஒன்றை எடுத்து அதை தவிட்டால் நிரப்பி அதனுள் பொற்காசுகளை வைத்தான். அது அவன் மனைவிக்கு தெரியாது. மறுநாள் குடியானவன் வெளியூர் சென்றான். ஆப்பிள் வாங்கலையோ ஆப்பிள்? தெருவில் ஒருவன் ஆப்பிள் விற்று கொண்டு சென்றான். குடியானவனின் குழந்தைகள் ஆப்பிள் கேட்டன. அவன் மனைவி காசு இல்லை என்று சொல்லி எவ்வளவோ மறுத்து பார்த்தாள். குழந்தைகள் அழுது அடம் பிடித்தன. வீட்டின் மூலையில் இருந்த தவிட்டு ஜாடி அவள் நினைவுக்கு வந்தது. ஆப்பிள்காரனை கூப்பிட்டாள். ஜாடியினை தவிட்டுடன் விலை பேசினாள். அவனிடம் அதை கொடுத்துவிட்டு 1 டஜன் ஆப்பிள்களை வாங்கினாள். 2 நாட்கள் கழித்து குடியானவன் வந்தான். ஜாடியை தேடினான், காணவில்லை. மனைவியிடம் கேட்டான். அவள் அதை கொடுத்துவிட்டு ஆப்பிள் வாங்கியதை கூறினாள். தங்க காசுகள் நிரம்பிய ஜாடியை இப்படித்தானும் செய்து விட்டாய் என்று கூறி அவளை திட்டினான். ஆப்பிள்காரனை தேடிக்கொண்டு ஓடினான். அவன் சிக்கவில்லை. கவலையுடன் வீடு திரும்பினான். அந்த 2 சகோதரர்களும் வந்தார்கள். குடியானவனை கண்டு விவரம் கேட்டார்கள். அவன் பணத்தை இழந்துவிட்ட சோக கதையை சொன்னான். கவலைப்படாத நண்பனே, உனக்கு இப்பொழுது 2 தோட்டாக்களுடன் 1 துப்பாக்கியை தருகிறோம்.
இந்த இரண்டில் ஒன்று உனக்கு, மற்றொன்று அதிர்ஷ்ட தேவதைக்கு என்று சொல்லி அவற்றை அவனிடம் கொடுத்துவிட்டு சென்றனர். 3ஆம் முறையாக அதிர்ஷ்ட தேவதையை தேடி புறப்பட்டான் குடியானவன். அதே இடத்தில் தேவதை அவனுக்காக காத்து கொண்டிருந்தது. நண்பனே, வா வா, இப்பொழுது அதிர்ஷ்ட தேவதையை வாங்க எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கிறாய்? அதிர்ஷ்ட தேவதையை விலைக்கு வாங்க வரவில்லை, அதை சுட வந்திருக்கிறேன். என்னிடம் 2 தோட்டாக்கள் இருக்கின்றன, ஒன்று அதிர்ஷ்ட தேவதைக்கு, மற்றொன்று எனக்கு. பரிதாபத்துக்குரியவனே, அதிர்ஷ்ட தேவதையை நீ பார்த்தால் தானே சுடுவதற்கு. அதிர்ஷ்ட தேவதையை பார்க்காமல் நீ உன்னையே சுட்டுக்கொள்ளப் போவதில்லையே, பின் எதற்கு தோட்டாக்கள்? நீ சொல்வதும் உண்மைதான். அதிர்ஷ்ட தேவதையை பிடிக்கும் வழியை உனக்கு சொல்லித் தருகிறேன். உன் உழைப்பால் இது போன்ற 100 தோட்டாக்களை செய். பிறகு கயிறுகளை வாங்கி பின்னி ஒரு வலை செய். பிறகு தோட்டாக்களை அதில் வைத்து கட்டு. படகில் சென்று வலையை வீசு. 9 நாட்கள் வரை உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. 10வது நாள் உனக்கு அதிர்ஷ்ட தேவதை கிடைப்பாள். அந்த கவர்ச்சி கண்ணி சொல்லியபடியே மிக கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பணத்திற்கு காரியம் வாங்கி உருண்டைகளை செய்தான். மேலும் கஷ்டப்பட்டு உழைத்து நூல் வாங்கி வலை பின்னினான். படகு ஒன்றை அமர்த்தி கொண்டான். கடலில் மிகுந்த சிரமத்துடன் வலையை வீசினான். குமுறும் காற்றுடனும் கொந்தளிக்கும் அலைகளுடன் போராடினான். தேவதை சொன்னது போல் 9 நாட்கள் வரை ஒன்றும் கிடைக்கவில்லை. 10வது நாள் ஒரு மீன் சிக்கியது. அது ஒரு தங்க நிற மீன். குடியானவன் அந்த மீனை வீட்டுக்கு கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்தான். அவள் அதை கையில் எடுத்தாள். மீனின் தலையிலிருந்து ஒரு ஒளி புறப்பட்டு வீடு முழுதும் பரவியது. அவள் தன் கணவனை அழைத்து இந்த அதிசயத்தை காட்டினாள். அவன் ஓடி வந்து மீனின் தலையை பார்த்தான். விலை உயர்ந்த நவரத்னக்கல் அதன் தலையில் இருந்தது. அந்த கல்லை குடியானவன் உற்று பார்த்தான். அதில் அழகிய தேவதையின் முகம் தெரிந்தது. அந்த தேவதை வேறு யாருமல்ல, அவன் முதலில் 3 முறை சந்தித்த அழகு தேவதைதான். நண்பனே, நான் தான் அதிர்ஷ்ட தேவனை. கடுமையாக உழைப்பால் என்னை இப்பொழுது பிடித்து விட்டாய். இந்த விலைமதிப்பெற்ற கல்லை எடுத்துக்கொண்டு அரசரிடம் செல். அவன் உனக்கு தகுந்த சன்மானம் அளிப்பான். தேவதை கூறியபடியே அந்த கல்லை அரசனிடம் கொண்டு சென்றான். அதை வாங்கி பார்த்த அரசன் மிகவும் வியப்படைந்தான். அவன் வாழ்நாளில் இது போன்ற ஒரு கல்லை அவன் பார்த்ததே இல்லை. உழவனே, உனக்கு என்ன சன்மானம் வேண்டும் கேள். அரசே, நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். நீ என் நாட்டின் 10 நாட்கள் வரை எவ்வளவு தூரம் நடந்து கடக்கிறாயோ அந்த இடம் முழுவதற்கும் நீயே அதிபதி. குடியானவன் வளமான நிலங்கள், காடுகள், மலைகளை கடந்தான். அரசன் அப்பதிக்கு அவனை அதிபதியாக்கினான். அங்கு அரண்மனை ஒன்றை கட்டி கொண்டு கோலாச்சினான். தாங்கள் கொடுத்த 2 தோட்டாக்கள் என்ன ஆயின என்று அறிய 2 சகோதரர்களும் அவ்வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அரண்மனை உப்பரிகையிலிருந்து இன்றைய அரசனாகிய அன்றைய குடியானவன் அவர்களை பார்த்து அழைத்தான். அவர்களுக்கு அவனை பார்த்ததும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அரசே, அதிர்ஷ்ட தேவதையை விலைக்கு வாங்கிவிட்டீர்களா? ஆம் நண்பர்களே, பணத்தால் அல்ல, உழைப்பால். இந்த கதையிலேருந்து என்ன உணர்ந்து கொள்றோம்னா, உழைப்பே உயர்வு தரும், உழைப்பே சிறப்பு. உழைப்பு தான் அதிர்ஷ்டம் நமக்கு. உழைக்காதவன் வாழ்வில் ஒருபோதும் முன்னேற முடியாது. அதனால உழைப்பை நம்பி நம்ம வாழ்வோம். உழைப்பு தான் நமக்கு அதிர்ஷ்டம். நன்றி. இந்த கனவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.